Hey guys, welcome back. Finally, Oppo K13 smartphone வந்து இந்தியன் மார்க்கெட்டில் 20,000 கீழே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ப்ரைஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் சேல் எப்போ, இதெல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டீல்ஸ் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ATT டீல்ஸ், எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து டெய்லி பேஸில் அங்கே அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இப்போ Oppo K13க்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று ஐசி பர்பிள் அண்ட் பிரிசம் பிளாக். ஸோ இந்த ரெண்டு கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து தட்டி விட்டுருங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு பஞ்ச் ஹோல் டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லேட்டஸ்ட் லுக்கிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். ஸோ வாட்டர் அவுட் நாட்ஸ் அதெல்லாம் வந்து எதுவும் இல்லை. ஃபோனோட பேக் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் தான். ஃபோனோட டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பற்றி Oppo வந்து எங்கேயுமே வந்து ரிவீல் பண்ணல. ஸ்டில் எந்த ஃபோன் வாங்கினாலுமே வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் வந்து போட்டு யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த ஃபோனுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஃப்ளாட் டிஸ்பிளேயோட வருது, கர்வ்டு டிஸ்பிளே கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து நமக்கு டெம்பர் கிளாஸ்மே வந்து கிடைச்சிடும். இந்த ஃபோனோட மிகப்பெரிய யூஎஸ்பி வந்து 7000 mAh மேசிவ் பேட்டரியோட வருது. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயுமே வந்து சார்ஜர் வந்து தராங்க. இந்த ஃபோனோட பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது, சிம் எஜெக்ட் பின் கொடுத்துருக்காங்க, 80 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து பண்டில் பண்ணுறாங்க. டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள் இருக்குது. பட் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா ஒரு பேக் கேஸோட வருது. Oppo மேஜராக வந்து நமக்கு தேவையான விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல, நெசசரியான விஷயத்தை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட தான் வருது. AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 394 பிக்சல் per inch இருக்கு. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட தான் வருது. 1200 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்டும் அண்ட் aqua touch சப்போர்ட் எல்லாமே இருக்கு. ஸோ வெட் ஃபிங்கர்ஸ் இருந்தது அப்படின்னாலுமே வந்து டிஸ்பிளே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் Realme P3க்கு வந்து சிமிலராக தான் இருக்கும். பட் Realme P3க்கும் இந்த ஃபோனுக்குமே வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. அதுவுமே வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபோன்லேயுமே வந்து Snapdragon 6 Gen 4 யூஸ் பண்ணி தான் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. இது புது ப்ராசரானு கேட்டிங்கன்னா எஸ், மார்க்கெட்டில் புதுசு தான். பட் ஏற்கனவே 7S Gen 3 நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப காமனாக அந்த 20,000 to 25,000 ரூபி ப்ரைஸ் பிரைட் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராசரோட ஸ்லைட்டாக ஒரு அண்டர் கிளாக்டு வெர்ஷன் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ்மே வந்து இந்த ப்ராசர்லையுமே வந்து குவால்காம்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. TSMC மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. 7 Gen 2 எல்லாமே வந்து சாம்சங் மேனுஃபேக்சர் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அது அந்தளவுக்கு வந்து ரா பவராக இருக்கட்டும், எஃபிஷியன்சி எல்லாமே வந்து கொஞ்சம் லேக்கிங்காக இருந்தாலும் 6 Gen 4 வந்து நமக்கு ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் சாலிடாக இருந்தாலும் ரியல் வேர்ல்டில் நான் Realme P3 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்லாம் நமக்கு பெருசாக வந்து ஹிக்கப்ஸ் இல்லை. ஓரளவுக்கு நல்ல கேமிங் கேப்பபிலிட்டியுமே வந்து இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. Realme P3 6 Gen 4 6000 mAh பேட்டரியோட அந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 2 days நார்மல் யூசேஜில் வந்து பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து அந்த ஒரு நாள் வந்து நம்மளால் பேட்டரி வந்து காலி பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து சாலிடாக இருக்குது. பட் Oppoல 7000 mAh யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்கு டெட்லியாக இருக்கும் அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபார் ஷோர் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக வந்து ஃபீல் ஆகும். அண்ட் இந்த ஃபோனில் வந்து மினிமமாகவே வந்து 8GB ரேமோட கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 256GB ஸ்டோரேஜ் இருக்குது. 128GB வேரியண்ட்டுமே இருக்குது. UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அண்ட் LPDDR4X ரேமோட வருது. ரியரில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது. பட் இது வந்து ஆம்னிவிஷன் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன லெட்டோனாக இருக்கும். பட் OS சப்போர்ட்டுமே வந்து கொடுக்கல. Realme P3லையுமே வந்து நம்ம சிமிலராக பார்த்துருந்தோம். அடிஷ்னலாக வந்து ஒரு 2MP செட்டப் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகா பிக்சல் சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 பேஸ் பண்ணால் ColorOS 15ஓட வருது. ColorOS 15ல இருக்க AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோன்லையுமே வந்து கொண்டு வராங்க. அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு. IR பிளாஸ்டருமே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. IP65 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. Oppo K13 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெண்டு வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 17,999க்கும், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து 19,999க்கு. April 25th வந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சேலில் HDFC, SBI and ICICI கார்ட்ஸ் யூஸ் பண்ணால் வந்து ஃப்ளாட்டாக 1000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. பட் அது கிரெடிட் டெபிட்டான்றது வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்லி ரெண்டு கார்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து டிஸ்கவுண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ஏது அப்படின்ற வந்து டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலுமே வந்து சேல் டைமுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். பட் இந்த ஃபோன் வாங்கணுன்ற டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கார்ட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. சேல் டைம் லாஸ்ட் மினிட்ல வந்து நமக்கு அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அண்ட் ஃப்ளிப்கார்ட்லையுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் சேலில் மட்டும்தான் வந்து இந்த 1000 ரூபி பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. Realme P3க்கும் Oppo K13க்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ்னு பார்த்தோன்னா Realme P3ல 6000 mAh பேட்டரி IP69 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. Oppo K5ல IP65 ரேட்டிங்கும் 7000 mAh பேட்டரியோட வருது. பட் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸஸில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. Oppo ப்ரைஸிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் சேல் டைம்லாம் வந்தது அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆக வந்து சான்சஸ் இருக்குது. Realme லான்ச் பண்ண அதே ப்ரைஸிங்க்கு வந்து Oppo கொண்டு வந்தது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. Oppo என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6GB RAM வேரியண்ட்டே கொண்டு வராமல் டேரெக்டாக மினிமமே வந்து 8,128 கொண்டு வந்துட்டாங்க. Oppo ஃபேன்ஸ் ரெகுலராகவே வந்து அண்டர் 20,000 பார்க்கும்போது A சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து கடைக்கு போனால் தலையில் கட்டி விட்டுருவாங்க. பட் அந்த மாதிரி யூசர்ஸ் வந்து இப்போ இந்த Oppo K13
K13 பக்கமும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் ஷூர் வந்து A சீரிஸோட ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். Realme P3 வந்து சோஃபார் சூப்பராக இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி பேக்கப், டிஸ்பிளே, மல்டிமீடியா இந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து நம்ம சுத்தமாக வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. சோஃபார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. என்னன்னா கேமரா வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக வந்து இருக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஒரு டைம் வந்து ரொம்ப வார்ம் டோனில் வருது, இன்னொரு டைம் வந்து ரொம்ப கூலான டோனில் வருது. கூலான டோனில் வந்து ப்ளூ ஸ்டிண்ட் கிளியராகவே தெரியுது, வார்ம் டோனில் வந்து எல்லோ ஸ்டிண்ட் நல்லா கிளியராக தெரியுது. ஸோ ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்குது. பை த சேம் டைம் வந்து சேச்சுரேட்டடாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஏதாவது அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்டேட் வந்து கேமரா ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ஒரு கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்காக தான் வந்து Realme P3யோட ஃபுல் ரிவ்யூ வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். iQOO Neo 10R வந்து ரீசெண்டாக அப்டேட்லாம் வந்தது. அந்த அப்டேட்லாம் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். சோஃபார் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அண்டர் 20,000 ஓப்போலேருந்து ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோன் வந்து இறக்கியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்து கவர் பண்ணலாமா வேணாமான்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் adithyatech.